அப்படி ஒரு இறை தூதர்களை அழைத்து செய்யும் நம்மளுடைய பாங்கு, அதற்கு வழிவிட்டு செய்வதுதான் மனித தர்மம். இந்த இறைவனை வணங்க வேண்டிய நேரத்தை தான் அவங்க ஓதி சொல்றாங்க. எல்லாரும் வாங்க, ஒத்துமையா வேண்டுவோம், நம்மளுக்கு வேண்டியதெல்லாம் இறைவன் தருகிறார், கையேந்தி வேண்டுவோம் அப்படின்னு வேண்டி அந்த பாங்கு ஒழிக்கிறது முஸ்லிம் சமுதாயத்துடைய பங்கு. அவர்களுக்கு அழைக்கும் போது நம்ம தடுக்கலா இருக்கக்கூடாது. அதுக்காக தான் அதை நெஞ்சிருக்கு கொஞ்சம் நேரம். நம்மளுக்காகவும் அவங்க சொல்ற மாதிரி தான் இருக்கு, எல்லாரும் வண்டிப்படுங்க. அந்த மாரி இருக்கும்போது நம்ம இந்த வராகியை வணங்கினால் இந்த பலன். இவ்வளவு நாள் நம்ம வராகி வணங்கவே இல்லையே, இப்ப மட்டும் எப்படி வணங்கும்? சக்தி ரூபமாகவே நாம் மறைமுகமாகவே அவரை நம்ம வணங்கி கொண்டுதான் இருந்தோம். அங்கிருந்து வரும்போது ஓம் சக்தினால தான், பராசக்தினால தான், சக்தினால தான். கும்பிட்டீங்கன்னா அந்த அரூப ரூபத்துல அவ வெளியே வந்துட்டே இருந்தாங்க. அதுல பிரபலமானது இந்த 4 வருட காலமாக வராகி உபவாசனாவுடைய இது பிரபலமாச்சு. வராகி உபவாசனா வந்து அந்த காலத்திலிருந்தே இருக்கு. சப்தகன்னி மாதாவில் முதன்மையானவர்களாக இருந்து துரிதமாக செயல்பட்டு கொண்டு நம்ம எல்லோரையும் அழைத்து வழிநெடுத்து சென்று கொண்டிருக்கின்றார். வராகி தேவியை நாம் இடைவிடாமல் சொல்வோம். ஆணி மாதம் வராகி ஜெயந்தி நடைபெறும். அமாவாசைக்கு அப்புறம் 9 நாள் நவராத்திரி விழா. இன்னும் அந்த சாத்தியக்கூறுலாம் இங்கே ரெடி பண்ணல. ஆனால் பஞ்சமி சிறப்பாக நடக்கும். அவர் அவதரித்த பஞ்சமி 10/8 26/6 பௌர்ணமி தேய்பிறை பஞ்சமி ஆணி மாதம் முதல்ல வருகிறது. இந்த உத்தராயண காலத்தில் 6 மாதமும் தட்சிணாயன காலத்தில் 6 மாத காலமும் இறைவன் இதுவரை நம்ம இல்லங்களில் இருந்து செயல்பட்டு கொண்டிருப்பார். தேவர்களுக்கு ஒரு பகல் பொழுது. அந்த தட்சிணாயன காலம் முடிஞ்ச உடனே, உத்தராயண காலம் முடிஞ்ச உடனே தட்சிணாயன காலம் 6 மாதம். ஆணி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி. இந்த 6 மாத காலமும் இல்லங்கள் தேடி தெய்வ நடமாட்டம் இல்லை. அதனால் நாம் இல்லங்களிலே எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருக்க கோயில்களிலே விழா கோலங்கள் தான் உண்டு. கோயில் ஸ்தலத்திலே போய் வழிபடுவோம். ஈஸ்வரராஜா அன்பு படுக்கையிலே தட்சிணாயனத்திலே என் உடல் பிரியக்கூடாது, உத்தராயணத்திலே என் உடல் பிரிய வேண்டும் என்று அன்பு படுக்கையிலே படுத்திருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு பீமர், அவரே அன்பு படுக்கையில படுத்திருந்தார் பாரத போதும். அது போல இந்த உத்தராயண காலம் முடிந்தவர்களுக்கு தான் நம்ம அந்த தெய்வ வழிபாடுலாம் அதிகமாகணும். அதனால்தான் கோயிலில் திருவிழாக்கள் மார்கழியில 30 திருவிழா போல நடக்குது. அதெல்லாம் கலந்துக்கோங்க. தெய்வ சக்தியை அதிகமாக்கிக்கோங்க. இறை சக்தியுடன் இல்லங்களிலும் தெய்வ சக்தியை நடமாட வைத்து மேன்மேலும் அதில் முதன்மையானவர்கள் இருப்பவர் இந்த சப்தகன்னி மாதா தான். இன்றைய தினம் இந்த பஞ்சமி திருவிழா சீரும் சிறப்பாக நடக்கவும், பஞ்சபூத சக்திகளை வணங்கி ஏற்றி விருத்தி நீர், நிலம், நெருப்பு, ஆதாயம் இதெல்லாம் எந்த ஒரு இடையூறுகளும் இல்லாமல் தீபம் வராகி தேவியுடைய பஞ்சமி தீபம் ஏற்றி வைத்தது இடையூறு இல்லாமல் நடைபெற வேண்டும் என்று வேண்டிக் கொண்டுள்ளார். விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. சுக்லாம் போட்டு கொடுக்கும். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சஜீவனம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் சர்வக்னம் பவசாந்தம். 5 கரத்தனை யானை முகத்தினை இந்திய இளம்பரை போடும் ஏற்றினை நந்தியின் மகந்தனை ஞான குழந்தினை குந்தியில் வைத்தடி போட்டுகின்றனே. ஓம் தற்புருஷாய் வசரதுண்டாய் தீமகி தந்தோ தந்திக பிரஜோதயாத். ஓம் தற்புருஷாய் வக்ரதுண்டாய் தீமகி தந்தோ தந்திக பிரஜோதயாத். ஓம் தற்புருஷாய் வக்ரதுண்டாய் தீமகி தந்தோ தந்திக பிரஜோதயாத். விநாயகர் பெருமானை வேண்டிக்கோங்க. எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் இல்லங்களிலும்
நாங்கள் செய்கின்ற தொழில்களிலும் இறைவழி ஏற்படாத வண்ணம் காத்து துணை நின்று துணி மொத்தமாக போடணும். கொஞ்சம் நம்ம மரம் இடம் துணி மொத்தமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் எரியும், நல்லா எரியும். அதுக்கு மேலே சின்னதாக ஒரு சல்பத்தை வச்சு ஏற்றிக்கணும், அது மாட்டி ஏற்றிக்கும். திரி மேலே சின்னதாக மொத்தமாக திரி போட்டுக்கோங்க. காத்தூர்ல கோயில்ல இந்த மாரி இடத்துல எரிய வைக்கிறது தான் தீப வழிபாடு. காத்து இதோட இருந்து எரிய வைக்கிறது தான் தீப வழிபாடு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சண்முக கடவுளை போற்றி சொல்லுங்க. சரவணா துணித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மணி மதனவல்லி வேலவா போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஊர்வதி கையில் இருக்கும். சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம். வலப்புறமாக 3 முறை. சுபம் கரோதி ஆரோக்கியம் கல்யாணம் தன சம்பதா மம புத்தி பிரகாசாய தீபம் ஜோதி நமஸ்துதே. ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் சரஸ்வதி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் லட்சுமி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் துர்கா தேவி ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியே நமக. ஓம் ஓம் ஓம். குலதேவதா மூதாதைகள் எல்லோரும் வந்திருந்து இந்த இஷ்டா தேவதா தாரி முத்தியம்மன் கோவிலில் ஏற்றி வைத்திருக்கும் எங்களுடைய குலவிளக்கு பஞ்சமி தீப வழிபாட்டிலே வாகி எழுந்தருளி குற்றங்குறைகள் ஏதும் ஏற்படாத வண்ணம் காத்து துணை நின்று அருள் புரிய வேண்டுகிறோம். அப்படியே பூமியை தொட்டு நாமும் 12 முறை நமஸ்காரம். விளக்கையும் கும்பிடணும் 12 முறை. சப்தகன்னி மாதாவில் இருப்பவர்கள் போல பைரவரும் இங்கு இருக்கிறார்கள். அவர்கள் துணைவி மாதாவுடன் எல்லோரையும் அழைக்க வேண்டும். அசிதாங்கித பைரவர், அசிதாங்கித பைரவருடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கிராம் ஸ்ரீ